Class 10th chapter 1 exercise 1.5 full revision video. மற்ற வீடியோஸ்லாம் 1 hour ஆகும். ஒரு எக்ஸசைஸ் 10 sums இருக்கிற எக்ஸசைஸ் முடிக்கணும்னா நான் 20 minutesல போட்டிருக்கேன்னா இடையில ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதி ப்ராப்பராக சம் கம்ப்ளீட் பண்ணணும். இது ஜஸ்ட் ரிவிஷனுக்காக தான். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1.5 first sum using the function f and g given below. So f of g யும் g of f find out பண்ணி அது ஈக்குவலா இல்லையா அப்படின்னு உங்களே செக் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த சம்மில். ஸோ என்ன பண்ணணும், எப்பயுமே ஸ்டெப்ஸ் எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை எழுதிக்கணும். f of g of x, f of g of x. அடுத்து இதையும் எழுதிக்கணும். g of fக்கு g of f of x. என்ன பண்ணணும், f of x என்ன பண்ணணும், f of உங்களுக்கு என்னது x இருக்கிற இடத்துல என்ன போடணும், g of x போடணும். ஸோ அப்போ f of xல x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் g of x போடணும். அடுத்து நெக்ஸ்ட்டு -6 அவ்வளோதான் f of g வந்து அவ்வளோதான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு g of f, g என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு, g ஃபங்க்ஷனில் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர்டில் என்ன போடணும், f of xோட வேல்யூவை கொண்டு போய் போடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன போடணும், எக்ஸுக்கு பதிலாக x - 6ன்னு போடணும். அவ்வளோதான் உங்களோட g of x. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனீங்கன்னா a - b the whole squared ஃபார்முலாவில் வரும். a squared - 2 × ab என்ன 12 x + 36. இது ரெண்டு ஈக்குவலான்னு கேட்குறாங்க. ஸோ நாட் ஈக்குவல். ஸோ f of g நாட் ஈக்குவல் டு g of f. ஃபஸ்ட்டு சம் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சம்மில்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ செகண்ட் சப் டிவிஷனில் என்ன பண்ணணும், f of g of x ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதில் போய் 2/x 2/xல என்ன பண்ணணும், 2xல என்ன பண்ணணும், 2x² - 1. அப்போ என்ன பண்ணணும், 2/2x² - 1. நெக்ஸ்ட்டு g of f எழுதும்போது என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு என்ன லெட்டர்ஸ் இருக்குது, g. ஸோ ஜியில் பார்த்துக்கோங்க, 2x² - 1. எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், 2/x போடணும். ஸோ 2 × 2/x, இங்கே x² இருக்குது அதனால் ஸ்கொயர்டு, அவ்வளோதான் g of x. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷனில் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் இருக்குது, எஃப்பில் போய் படிச்சு எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், 3 - x. அப்போ 3 - x + 6/3 அவ்வளோதான். அடுத்து g of f போடும்போது g என்ன ஃபங்க்ஷன், 3 - x. எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், x + 6/3. அப்போ 3 - x + 6/3. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இல்லையான்னு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா f of x என்னது, 3 + x. 3 + xனால் 3 + xக்கு பதில் x - 1 போடணும். அப்போ 3 + x - 1. நெக்ஸ்ட்டு g of x என்னது, g ஃபங்க்ஷனில் போய்க்கோங்க. g ஃபங்க்ஷனில் போய் எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், 3 + x. அப்போ 3 + x - 1. இது பார்த்தாலே உங்களுக்கு ஈக்குவல்னு தெரியுது. ஸோ போட்டலாம். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன பண்ணணும், f of g of என்ன, f உங்களோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன, f. ஸோ எஃப்பில் போய்க்கோங்க. எஃப்பில் போயிட்டு எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், 1 + xன்னு போடணும். அப்போ 4 1 + x the whole square - 1. அடுத்து g of f என்னதுன்னா, g ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னது, ஜியில் போயிட்டு 1 + xக்கு பதில் என்ன பண்ணணும், ஸோ 1 + 4x² - 1. இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இல்லையான்னு தெரியும். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சுது. செகண்ட் சம் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, நமக்கு f of gயும் g of fவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்போ உங்களோட f of g என்னது, f of g f ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ எஃப்பில் கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, எக்ஸுக்கு பதிலாக g of x போடுறீங்க. ஸோ 3 6x - k + 2. இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, g of fக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அப்போ ஜியோட ஃபங்க்ஷன் என்ன, 6. எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், f of x ஃபங்க்ஷன் போடணும். 3x + 2 - k. ஸோ இந்த கேயோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ கேயோட வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது, k = -5 வருது. சப்டிவிஷன் இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண, f of g of x = g of f of xன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு f of g of x என்னது, f
ஃபங்க்ஷன் 2x 2xக்கு பதிலாக 4x + 5ன்னு போடணும் மைனஸ் கே. இங்கே g ஆஃப் ஃபங்க்ஷன் 4x, ஸோ 4xக்கு பதிலாக 2x மைனஸ் கே அப்படின்னு போடணும். இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட கேயோட வேல்யூ வரும். கேயோட வேல்யூ என்னென்னா -5/3. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இந்த செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது. Third sum, f of x is equal to 2x minus 1, g of x is equal to x plus 1, so that f of g is equal to g of f is equal to xன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஈக்குவல் டு நான் உங்களுக்கு கொடுக்கல, ப்ரூஃப் தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு f of g of நம்மளோட ஃபங்க்ஷன் என்னது f. ஸோ 2 எக்ஸுக்கு பதில் என்ன போடணும் x plus 1/2 minus 1. நெக்ஸ்ட்டு g of f of x. ஸோ g ஃபங்க்ஷன் என்ன x plus 1. ஸோ x இருக்கிற இடத்துல 2x minus 1ன்னு போடணும். ஸோ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே x கிடைக்கும், இங்கே x கிடைக்கும். ஸோ உங்களோட f of g is equal to g of f is equal to x ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சம் போகலாம். ஸோ ஃபோர்த்து சம்மில் என்ன f of x is equal to g of x equal to கொடுத்துருக்காங்க. g of f of a வந்து 1ஆக இருக்கும்போது a ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ g of f முதல்ல ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். g of f ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டிங்கன்னா ஜியோட ஃபங்க்ஷன் என்ன எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், x² - 1 போடணும். உங்களோட ஃபங்க்ஷன் x - 2. ஸோ g of f ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு g of f என்ன வரும், x² - 3 வரும். இப்போ g of f of a. ஸோ எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், a போடணும். a² - 3 இதோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்காங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏயோட வேல்யூ என்னவா கிடைக்கும், +or-2ன்னு கிடைக்கும். ஃபிஃப்த்து சம்மில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஃபங்க்ஷன் எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் a to b-ஆகவும் ஜின்ற ஒரு ஃபங்க்ஷன் b to c-ஆகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ f of x-க்கு 2x + 1ன்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. g of x-க்கு x² ஒரு ரிலேஷன் கொடுத்தாங்க. ஸோ f of g-யும் g of f-க்கும் ரேஞ்சை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், f of g-யும் g of f-ம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். f of g ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். f of g உங்களுக்கு என்னது கிவன், ஃபஸ்ட்டில் கிவன் எழுதிக்கோங்க. f of g வந்து 2x² + 1. அப்போ g of f வந்து g of f உங்களுக்கு என்னது x², எக்ஸுக்கு பதிலாக 2x + 1 the whole square. இப்போ ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ரேஞ்ச் எழுதணும். ரேஞ்ச் ஆஃப் f of g என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஞ்சு செட் ப்ராக்கெட்டில் எழுதுங்க. ஸோ ஒய்யும் எக்ஸும் இருக்கிறதா ரேஞ்சு. எக்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, 2x² + 1. அப்போ எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் 2x + 1ல் போட்டிங்கன்னா உங்களோட ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். இதுதான் ரேஞ்ச். ஸோ எக்ஸை வச்சு ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் உங்களோட ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் g of f. ஸோ ஒய் தான் ரேஞ்ச் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா உங்களோட ஃபங்க்ஷன் என்ன, 2x + 1 the whole square. எக்ஸோட நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸில் போட்டிங்கன்னா உங்களோட ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுதான் g of f-ஓட ரேஞ்ச். அவ்வளோதான் அந்த சம் முடிச்சது. நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம். ஸோ f of f ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். f of x வந்து உங்களுக்கு என்னது f ஃபங்க்ஷனை fலேயே திருப்பி போட போகிறீங்க. ஸோ f ஃபங்க்ஷன் x², எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், மறுபடியும் x² - 1 போடணும், the whole square -1. ஸோ x இருக்கிற இடத்துல x² - 1 திரும்பி போடணும். அவ்வளோதான் f of x. கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க, a - b the whole square ஃபார்முலாவில். ஸோ x⁴ வரும், -2x² + 1 வரும். ஸோ x⁴ - 2x² வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் f of f ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதை வச்சு மறுபடியும் எழுதிக்கலாம். சரிங்களா, f of x வந்து என்ன உங்களுக்கு f of x. இது கொஞ்சம் எழுதிக்கோங்க, எழுதிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஸோ f of ஃபங்க்ஷனை கொண்டு போய் எக்ஸில் கொண்டு போய் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட f of x-ஐ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல. ஸோ இங்கே x⁴ இருக்குது, எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், x² - 1
பவர் 4 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்ட். அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த வேல்யூஸ் கிடைக்கும். கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு சம் போகலாம். இப்போ 7th சம் பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. எஃப் ஜி ஆர் 1 1 அண்டு எஃப் ஆஃப் ஜி இஸ் 1 1. இது ரெண்டும் 1 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். எஃப் ஆஃப் ஜியும் 1 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ 1 1ன்னா என்ன? எஃப் ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஃபங்க்ஷன் நேம் திருப்பி போடும்போது உங்களுக்கு இந்த ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் கிடைக்கணும். சரிங்களா? ஸோ எஃப் ஃபங்க்ஷனையே திருப்பி போடும்போது எஃப் ஆஃப் எஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? எஃப் ஆஃப் எஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 5ல் மறுபடியும் 5. ஸோ எக்ஸ் பவர் 25 தான் உங்களோட எஃப் ஆஃப் எஃப். ஸோ எக்ஸ் பவர் எஃப் ஆஃப் எஃப்பில் 25 போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸ் வந்து எங்களுக்கு ரியல் நம்பர் சொல்லிட்டாங்க. ஸோ ஆர் டு ஆர். ஸோ ரியல் நம்பர்ஸில் ஒவ்வொரு வேல்யூஸாக எக்ஸுக்கு போடும்போது உங்களுக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? 1 போடும்போது 1, 2 போடும்போது என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? எஃப் ஆஃப் 2 போடும்போது உங்களுக்கு 2 பவர் 25, இங்கே 1 பவர் 25. ஸோ கண்டிப்பாக வேறு வேறு எலமெண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் எஃப் இஸ் 1 1. ஸோ எஃப் இஸ் 1 1. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஸோ ஜி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஜி ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸ் பவர் 4. அப்போ எக்ஸ் பவர் 4ல் மறுபடியும் ஜி ஆஃப் போடும்போது மறுபடியும் ஒரு பவர் போடணும். ஸோ எக்ஸ் பவர் 16. இந்த இதில் கொண்டு போய் அதே ரியல் நம்பர்ஸில் எல்லா வேல்யூஸும் போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ -1 போடும்போது ரியல் நம்பர்ஸ்னால +1 போடலாம், -1 போடலாம். ஈவன் பவராக இருக்கிறதுனால 1 கிடைக்கும். +1 போடும்போது மறுபடியும் 1 கிடைக்கும். ஸோ சேம் எலமெண்ட் கிடைக்கிறதுனால ஜி வந்து என்னது? நாட் 1 1. நாட் 1 1. இதே எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது உங்களோட எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு ஃபங்க்ஷன் என்ன? எஃப் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எஃப். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எஃப்பில் ஜி போடணும். ஸோ எக்ஸ் பவர் 5 எக்ஸுக்கு பதில் என்ன போடணும்? எக்ஸ் பவர் 4 போடணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்னது? எக்ஸ் பவர் 20 கிடைக்கும். ஸோ எக்ஸ் பவர் 20ல் நீங்கள் ரியல் நம்பர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்னவா கிடைக்கும் உங்களுக்கு? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1 போடும்போது 1 கிடைக்கும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் -1 போடும்போது உங்களுக்கு அதே சேம் 1 தான் கிடைக்கும். ஸோ இது ஈவன் பவர்னால. ஸோ இதுலேயும் உங்களுக்கு என்னது? டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் கிடைக்கல, சேம் எலமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் 1 1. ஸோ இந்த சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு சம் போகலாம். 8th சம் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை என்ன ப்ரூவ் பண்ணணும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இது ரெண்டும் ஈக்குவல் சொல்லணும். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எஃப் ஃபங்க்ஷனில் ஜி போடணும் எக்ஸுக்கு பதில். ஸோ எக்ஸ் -1 எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்? 3x + 1 - 1. இப்போ என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனில் தான் உங்களோட ஹெச்சை கொண்டு போய் போடணும். எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன? 3x -1 + 1 கேன்சல் ஆயிரும். ஸோ 3x இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனில் தான் என்ன கொண்டு போய் போடணும்? உங்களோட ஹெச்சை கொண்டு போய் போடணும். ஸோ எஃப் ஆஃப் ஜி வந்து 3x, எக்ஸுக்கு பதில் என்ன போடணும்? x². அப்போ 3x². ஸோ இதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஜி ஆஃப் ஹெச்சோட ஃபங்க்ஷன் என்ன? x² + 1 எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ உங்களோட எஃப் ஃபங்க்ஷனில் கொண்டு போய் என்ன பண்ணணும்? ஜி ஆஃப் ஹெச் போடணும். எஃப் ஃபங்க்ஷன் என்ன? x -1. x -1ல் எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்? 3x². ஸோ 3x² -1 +1 மைனஸ் ஃபங்க்ஷனில் இருக்கிற 1. ஸோ -1 + 1 கேன்சல் ஆயிரும். 3x². ஸோ ஃப்ரம் 1 and 2 both are equal. எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை என்ன ப்ரூவ் பண்ணணும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இது ரெண்டும் ஈக்குவல். சப்டிவிஷன்
எஃப் ஆஃப் ஜி ஃபஸ்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எஃப் ஃபங்க்ஷனில் ஜி போடணும். எஃப் ஃபங்க்ஷன் என்ன எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும் 2x த ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4x². நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஃபங்க்ஷன் என்ன 4x². இதில் கொண்டு வந்து ஹெச் ஃபங்க்ஷனை போடணும். ஸோ 4xக்கு பதில் ஹெச் ஃபங்க்ஷன் என்ன x+4. அப்போ x+4 த ஹோல் ஸ்கொயர். இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் வந்து ஜி ஆஃப் ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஜி ஃபங்க்ஷன் என்ன 2x. எக்ஸில் கொண்டு போய் என்ன பண்ணணும் ஹெச் போடணும். அப்போ 2x+4. இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் எஃப் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எஃப்பில் கொண்டு போய் எதை போடணும் ஜி ஆஃப் ஹெச் போடணும். ஜி ஆஃப் ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஃபங்க்ஷனை கொண்டு போய் எக்ஸில் போடணும். அப்போ 2x+4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன வரும் 4x+4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃப்ரம் 1 and 2 போத் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா எஃப் ஃபங்க்ஷன் x-4 எக்ஸுக்கு பதில் x² போடணும். அடுத்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னது x² - 4 எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும் ஹெச் ஃபங்க்ஷன் 3x - 5 த ஹோல் ஸ்கொயர் -4. இது உங்களோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் ஹெச் என்னது ஜி ஃபங்க்ஷன் என்னது x². எக்ஸுக்கு பதில் 3x - 5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப் ஃபங்க்ஷன் என்ன x-4 எக்ஸுக்கு பதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க ஜி ஆஃப் ஹெச்சோட ஃபங்க்ஷனை கொண்டு போய் போடணும். ஸோ எக்ஸுக்கு பதில் 3x - 5 த ஹோல் ஸ்கொயர் -4. ஸோ ஃப்ரம் 1 and 2 போத் ஆர் ஈக்குவல். 8th சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு 9th சம்மில் எஃப்ன்றதில் செட் ஆஃப் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ -1 போட்டால் 3 கிடைக்கும், 0 போட்டால் -1 கிடைக்கும், 2 போட்டால் -9 கிடைக்கும்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க லீனியர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் என்னது லீனியர் ஃபங்க்ஷன்னா mx+c. ஒரு லீனியர் லைனோட ஃபார்முலா mx+c. ஸோ இப்போ எஃப் ஆஃப்க்கு -1 போடும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 3 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் 0 போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் -1 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து இங்கே 0 ஆயிரும், சியோட வேல்யூ -1ன்னு கிடைக்கும். ஸோ இதை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களோட எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எம்மோட வேல்யூ -4ன்னு கிடைக்கும். சரி, எம்மோட வேல்யூ -4ன்னு கிடைக்கும். ஸோ எம்மோட வேல்யூ சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளோட ஃபங்க்ஷன் mx+c. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4x - 1. இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு சம் போகலாம். இந்த சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஒரு பிரின்சிபல். அதாவது சி ஆஃப் ஏடி ப்ளஸ் பிடி2வை நம்ம எப்படி எழுதலாம் பிரித்து a×c b×cன்னு பிரித்து எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. இது லீனியர். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எழுத முடிஞ்சதுன்னா உங்களுக்கு லீனியர். ஸோ சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3t இஸ் லீனியர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு கிவன் எழுதும்போது என்ன எழுதிருக்கோம், சி ஆஃப் t1 இஸ் ஈக்குவல் டு 3t1, சி ஆஃப் t2 இஸ் ஈக்குவல் டு 3t2. சரிங்களா. இப்போ t1 t2ன்றதை நம்ம எங்கே கொண்டு போய் போட போகிறோம், கிவன் ஃபங்க்ஷனில் கொண்டு போய் போட போகிறோம். அப்போ சி ஆஃப் at1 ப்ளஸ் bt2வை என்ன பண்ணலாம், டீக்கு பதில் என்ன எழுதலாம், சி ஆஃப் டீக்கு பதில் 3tன்னு எழுதலாம். ஸோ சி ஆஃப் டீக்கு பதிலாக 3, டீக்கு பதில் என்ன இருக்குது at ப்ளஸ் bt2ன்னு இருக்குது. இப்போ 3 உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டிங்கன்னா a×3t1 b×3t2. இப்போ 3t1க்கு பதிலாக நான் என்ன போடலாம், ct1ன்னு போடலாம், ct1. அப்புறம் 3t2க்கு பதிலாக ct2ன்னு போடலாம். சரிங்களா. இப்போது இதை என்னால் இப்படி ஏ தனியாக பி தனியாக பிரித்து எழுத முடியுது அப்படி. ஸோ இந்த ஃபார்ம் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபை ஆகுதுனால சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3t இஸ் லீனியர். இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலுக்கு வந்துருச்சதுனால, சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால. ஏன்னா நமக்கு சம்மிலே அதை தான் கொடுத்துருக்காங்க,
C of t is called linear circuit if satisfy the superposition principle. ஸோ இந்த பிரின்சிபலுக்கு என்னால் கொண்டு வந்து எழுத முடியுது 3t போட்டாலும். ஸோ 3t is linear. Ct is equal to 3t is linear. ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.